ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளுடைய நாகாஸ் மீடியால நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் அப்படின்னு வருது வாயில அதிகமா சொல்லி நம்மளோட நாகாஸ் மீடியால ஒரு சூப்பரான பிளாக் பார்த்துடலாம். நம்ம பாத்தீங்கன்னா 2 வண்டி வாங்கியிருக்கோம். அந்த 2 வண்டியும் நான் இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல வெயிட் லாஸ் காம்போ, கால்சியம் அண்ட் அயன் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், க்ளோ சீரம், குங்குமாதி சீரம், அதாவது ஆன்டி ஏஜிங் குங்குமாதி சீரம், லிப் லைட்டனிங் கிரீம், இந்த மாதிரி 17 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெயிட் லாஸ் காம்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ வாங்கினாவே நம்மளுக்கு 22 நாள் வந்துடும். ஸோ ஒரு மாசத்துல முக்கால்வாசி வந்துடும். அதுலேயே நம்மளுக்கு சூப்பரான ரிசல்ட்டும் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட்ல அனுப்புறேன். நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரும் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு நாகாஸ் ஒன்லி நேச்சுரல்ல அப்படின்றதே நான் உங்களுக்கு கமெண்ட்ல பின் பண்றேன். அது பாருங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங், கொரியர் சார்ஜ் இல்லாமல் வரும். வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டு இருக்கோம். ஸோ நீங்க எங்க இருந்தாலுமே ஆர்டர் கொடுக்கலாம். இப்போ அதை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் வண்டி டடாய். இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? மவளை நீ மட்டும் எதிரில் வந்தீங்கன்னா ஒன்று அவ்வளோதாண்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதை காட்டில் அவன் என்ன திட்டுவான். அதனால தான். ஸோ இது வந்து சாய்குட்டிக்காக எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்த வண்டி. இதை ஒத்த கையில் எடுத்துக்கிட்ட பார்த்தீங்களா, அப்படியே பட்ட வண்டி. ஸோ இந்த வண்டி வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் காமிச்சேன். இது சாய்குட்டிக்கு வாங்கினது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போதான் உண்மையாகவே காட்டுற வண்டி. இந்த வண்டி புல்லட். ஸோ இந்த புல்லட்டு வண்டி வச்சுதான் ஒரு பாட்டு வருமே, அது மாதிரி இவன் வச்சு ஓட்டினவன தான் இவனுக்கு நிம்மதியே வந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்த வண்டி. இதை பார்த்தா புச்சு மாதிரியே தெரியலையாப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது புச்சு மாதிரி கிடையாது. அது வந்து செகண்ட்ஸ்ல வாங்கினது. எதுக்கு இதை வாங்கினது? ஏற்கனவே தான் நீங்க பைக் வச்சிருக்கீங்களே, அப்புறம் எதுக்குடா புல்லட்டு ஓவரா தெரியலையா உங்களுக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதை வந்து நம்ம வச்சுக்க போறது கிடையாது. இதை பாத்தீங்கன்னா ஷோரூம்ல எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு ஏற்கனவே நம்ம வீட்டுல வந்து ஒரு ஸ்கூட்டியும் ஒரு அப்பாச்சி பைக்கும் வச்சிருந்தேன். ஸ்கூட்டி பாத்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா, அவரே 5000 ரூபாய் கொடுத்தாரு மனசு வந்து. அதுல 2000 திருப்பி கொடுத்துட்டு இதை நீங்களே வச்சுக்கோங்க 3000 கொடுத்தா போதும்னு சொல்லி வண்டியை கொடுத்தாரு. அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ அவங்களுக்கும் அவங்களுக்கு சொன்னாலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பைக்கும் கொடுத்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரணங்களால இவருக்கு வந்து புல்லட் வாங்கியாச்சு. இந்த இதை வந்து நம்ம ஷோரூம்லேயே கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு ஸ்கூட்டி ஒன்று எடுத்துடலாம். ஏன்னா மகி வந்து ரொம்ப வேலையாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரம் பிள்ளைங்களை கூப்பிடுறதுக்கே நம்ம வந்து வேற யாரையாவது நம்ம கேட்குற மாதிரி இருக்கு. அதனால தான் சரி ஸ்கூட்டி ஒன்று இருந்து வண்டி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. நானே கூட போய் சம்டைம்ஸ் பிக்கப் பண்ணிப்பேன், ட்ராப் பண்ணிடுவேன் ஸ்கூலில். அது மாதிரி இவர் வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்கிறேன் உன் பிரச்சனை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இவரு தான் கொரியர்லாம் பேக் பண்ணுவாரு. அந்த நேரத்தில் மச்சான் நீ போய் கூட்டு வா அப்படின்னா அவருக்குமே டென்ஷன். அதனால நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி வாங்க போறோம். இந்த புல்லட் பார்த்தீங்கன்னா என்னடா இதை பத்தி ஏதோ கிளிக்லப்பா சொல்ல வந்தா ஒன்றும் வரமாட்டேங்குது வாயில. என்னன்னா புது வண்டி வாங்குற மாதிரி என்னன்னா இது வந்து இப்ப நான் சொல்ற விஷயம் வந்து வண்டி வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கண்டிப்பா பாத்துக்கோங்க. இது வந்து எல்லாருக்கும் சூட்டபிளா இருக்கு. ஏன்னா ஒரு சில நேரத்துல வண்டி வந்து கால வாரி விட்டுரும். செகண்ட்ஸ் எடுத்தோம்னா அதையும் பார்க்கணும். ஓகேவா? அது நீங்க என்னன்னு பாத்துக்கோங்க. எனக்கு நாங்க எப்படி யோசிச்சோம், எதனால செகண்ட்ஸ் வாங்கினேன் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து புச்சுதான். இது புதுசுதான். இதை புதுசா எடுத்ததுல இருந்து எனக்கு வந்து இதே புதுசா நம்ம எடுத்தோம், இதுக்கு செகண்ட்ஸா போய்க்கலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த புல்லட் வந்து மகி நினைச்ச ஒன்னெல்லாம் வாங்கல. நாகாஸ் அப்படின்ற பேரை வந்து காட்டுறாரு. அதனால பாத்தீங்கன்னா இப்ப இந்த புல்லட்டை வந்து இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து மகிக்கு புல்லட் ஆசை வந்து அதிகமாயிடுச்சு. எங்க பார்த்தாலும் சவுண்ட் வரும்போது இங்க இவனுக்கு இருக்குது, எப்ப நானும் வாங்குவேன் அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா பயப்புல ரொம்ப ஆசைப்படுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா நான் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பகலெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், இவங்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே, சொன்னா குழச்சிருவானோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க யோசனையாவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இப்ப புல்லட் நாங்க போய் விசாரிச்சுட்டு வந்தோம். விசாரிச்சும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லட்லாம் கிட்டத்தட்ட 2.25 லட்சம் அதை தாண்டி வந்துருச்சு. ஏதோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அதெல்லாம் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இவர் வந்து அதுக்கப்புறம் புல்லட்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி வண்டி மட்டும் தான் எனக்கு புல்லட்டா தோணுச்சு. மற்றதெல்லாம் பைக் மாதிரியே தான் எனக்கு தோணுச்சு. அதனால இப்ப இதையும் யோசிச்சேன், இதை வந்து 2.25 லட்சம் போட்டு ஒரு பைக் தேவையா நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா திருப்பி எதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப இது காரு இந்த மாதிரிலாம் நம்ம ஹையா போக ஓட்டுறதுக்கு காரு வேணும், போய் வர்றதுக்கு வேணும் தான். ஆனா அது ரொம்ப அதிகமா போக திருப்பி அதை வந்து நம்ம விற்கும் போதோ இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பெரிய காசை போட்ட அளவுக்கு வராது. இல்லை எப்படியும் பாதி இல்லைன்னா அதை விட கம்மியா தான் வரும். அதனால எனக்கு இந்த வண்டியில வந்து ஒரே அபிக்கு என்னன்னா ஜுவல்ஸ் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற இன்ட்ரெஸ்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணா வெஹிக்கிள் மேல கிடையாது. ஏன்னா நம்ம இடையில வந்து நாங்க வந்து கார் வந்து இதோட பெரிய கார் வாங்கலாம்னு சொல்லி வீட்டு கார்லாம் கொண்டு வந்து நாங்கள் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டோம். ரொம்ப காஸ்ட்லி, ஒரு 45 லேக் அந்த காரு. பட் என்ன நினைச்சாப்லன்னு தெரியல, எழுந்து வந்து மகி கார் சூப்பரா இருக்கு, நீ ஓட்டுறது நல்லா இருக்கு, கார் ரொம்ப பெருசா இருக்கு, பட் இது வேண்டாம் அப்படின்ட்டா. அப்புறம் அபி வந்து எனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும் போது ஓகே நம்ம இது வேண்டாம், அவ சொல்லும் போது நம்ம மறுத்து பேசக்கூடாது.
அப்படிங்கிறதுனால வந்து ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு இப்படி ஒரு வீடு கட்டி இருக்க முடியுது. அதே மாதிரி புல்லட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் காலைல புது புல்லட் எடுக்கலாம் சொல்லி நைட்டு பேசிட்டு போய் படுத்துட்டோம். பெட்ரூம்ல வந்து படுக்க வச்சு என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நானு வேலையெல்லாம் முடிச்சு நைட்டு 10:30 மணி இருக்கும் மகியை உட்கார வச்சு அட்வைஸ் தான் பண்ணேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்றேன் இது நல்லதா இருந்தா நீ ஏத்துக்க, இல்ல உனக்கு பிடிச்சதை நீ செஞ்சுக்க அப்படின்னு விட்டுருவேன். நான் மகி கிட்ட சொன்னேன், அது வந்து நீ அவ்வளோ காசு போட்டு எடுக்கணும்ப்பா, நம்ம வண்டி காசு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் இதெல்லாம் இல்லாம. அப்ப அதெல்லாம் யோசிச்சுட்டு நான் இவர்கிட்ட சொன்னேன். இவரும் பாத்தீங்கன்னா இப்ப என்ன வாங்கவா வேணாமா அப்படின்னாரு. சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டாரு. நான் யோசிச்சு பார்த்து சரி ஓகே என்னன்னா நடக்கட்டும், முருகாப்பா எது நல்லதோ அதை நடத்தி வைங்க, நான் மகி கிட்ட போய் வாங்கிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இவரும் பாத்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நல்லது தானே சொல்றா அப்படின்னு OLXல போட்டு பார்த்தாரு. என்ன ஒரு இதுனா முத நாள் தான் அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு, இப்படி வண்டி வந்து விற்க போறோம் அப்படின்னு சொல்லி. மறுநாள் காலையில் 7 மணிக்கெல்லாம் இவரு பார்த்துட்டாரு. அதை பார்த்த உடனே அந்த தம்பிக்கு கால் பண்ணி அவங்களும் கரெக்டா பேசி எல்லாமே பாத்தீங்கன்னா திருவாரூர் அங்க போய் எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா இப்ப பாக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வண்டி சூப்பரா இருக்கே புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரியே தான் இந்த வண்டியை பார்த்தவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த வண்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா அதுல போடுற காசு ஒன்றும் நம்மளுக்கு திருப்பி நிறைய டபுளா வரப்போறது கிடையாது, அதனால இது சூப்பரா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மகிக்கும் இது திருப்தி, எனக்கு திருப்தி. கேட்டதான் வாங்கி கொடுத்தாச்சு. அது செகண்ட்ஸா இருந்தா ஃபர்ஸ்டா இருந்தா வண்டி நல்லா ஓடுதா அவ்வளவுதான். அதனால நீங்களும் அதே மாதிரி யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுங்க. இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நான் நிறைய சொல்லியிருப்பேன். என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இது மற்றவங்க நம்ம கூட பழகினவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வெளியில போறது வர்றது, ஹனிமூன் போறது, வெளிநாடு ட்ரிப் போறது, இது எல்லாத்தையுமே ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க. அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ஆனால் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம வந்து பண்ணல, ஆசையா இருக்குதே அப்படின்னு தோணும். மகி சொல்லுவாரு சரிப்பா சம்பளம் அந்த நம்ம வந்து ஷூட்டிங் தானே, சேலரி வந்த உடனே நம்ம பண்ணலாம் அப்படின்னு தோணும். சரி ஓகேன்னு சொல்லிடுவோம். ஆனா சேலரி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் நம்மளை வந்து இது பண்றாங்க, லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்க, உருப்பிட மாட்டீங்க, அப்படி ஆயிருவீங்க இப்படி ஆயிருவீங்க எத்தனை பேர் சொன்னாங்க. அப்பனா நம்ம இதை சேவிங் தான் பண்ணணும், நம்ம சுத்தி பார்க்கறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்புறம்னே சொல்லி 2 குட்டிகள் ஆகிவிட்டது. அப்ப நீங்க கேட்கலாம், ஏன்னா ஹனிமூன் போகாம இருந்து குழந்தைய பெத்துக்காம இருக்கீங்க, அதெல்லாம் 2 பெத்து போட்டாச்சு. அதனால வந்து எதா இருந்தாலுமே நம்மளுக்கு ஆசை அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆசை வந்து குறையவே குறையாது, நம்மளுடைய இறப்பு வரைக்கும் ஆசை குறையவே குறையாது. ஆனா என்னன்னா அதுல எது தேவை எது தேவையில்லை அந்த மாதிரி பாத்துக்கணும். எனக்கு ஆசைன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்றோமா அதை டபுளா ட்ரிபிளா எடுக்கணும். அதை சும்மா இன்வெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி விற்கும் போது அவ்வளோ காசுக்கு வாங்கணும், இத்தனோண்டுக்கு போகுது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அதனாலதான் சரின்னு ஓகே இதை வாங்கினது. அதே மாதிரி நகை விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா அதை நான் ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிட்டேன், அதுக்காக சொல்றேன். இப்போ நான் வந்து சேவிங்ஸ் பண்ணுவேன், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு அடுத்து நகையில் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அந்த நகையை கொண்டு போய் பேங்க்ல வச்சோம், அதை வச்சு வீடு கட்டணும், இந்த மாதிரி நம்ம பண்ணது படிப்படியாக பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போவே அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, பெரிய பெரிய நகையை எடுக்காதீங்கப்பா, சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்போனா நீங்கள் பேங்க்ல வைக்கும்போது தனித்தனியாக வைக்கலாம், இப்போ ஹஸ்பண்ட் பேர்லையும் வைக்கலாம், ஒய்ஃப் பேரில் வைக்கலாம், தேவையான அமௌண்ட்டும் வந்துடும், திருப்புறதும் பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஒரு 2 லட்சத்தை வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அதை திருப்பலாம், இந்த சைடு ஒரு 2 லட்சம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி திருப்பலாம். ஆனா என்னன்னா ஒரு நகை இப்படி வந்துடும் ஒரு நகை இப்படி வந்துடும். ஆனா இப்போ ஒரே முழு நகையா கொண்டு போய் நம்ம 4-5 லட்சத்துக்கு வச்சோம்னா அந்த 4-5 லட்சமும் நம்ம கட்டுற வரைக்கும் அந்த நகை நம்ம கைக்கு வராது. அதனால நான் பாத்தீங்கன்னா நம்ம வித்த நகையெல்லாம் வந்து பேங்க்ல வச்சிருந்தா இன்னும் என்னச்செல்லாம் டைம் எடுத்திருக்கோம். ஏன்னா அந்த வளையல் பாத்தீங்கன்னா ஒரு வளையல் மட்டும் 4 பவுன், 2 வளையல்ல 8 பவுன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2 ஜிம்மிக்கு பாத்தீங்கன்னா அது 2 பவுன், இந்த மாதிரி எடுத்துட்டோம். அது வந்து மகி சொல்லி அப்படி எடுத்துட்டோம். ஆனா அதெல்லாம் நம்ம வந்து சேல் பண்ணியாச்சு. அது வந்து சேல் பண்ணதை தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா அதை நம்ம சேல் பண்ணிட்டேன், இல்லைன்னா இப்போ வரைக்கும் நம்ம வட்டி மாதம் அதிக அமௌண்ட்டை கட்டுவோம், திருப்பி அதை திருப்பறதுக்கு ஒரு பணம் போடுவோம், லேட் ஆகும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே திருப்பணும் அப்படின்றதும் வந்திருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், சின்ன எடுக்கும்போது நம்ம அந்த நகையை வச்சு தான் அடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சின்னதாக எடுத்துக்கோங்க. இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 8 கிராம் வந்து ஸ்டார்டிங், 8 கிராம்லேருந்து வைக்க ஆரம்பிக்கலாம் நம்ம. அப்போ உங்களுக்கு 1 பவுன் நகை 2 பவுன் நகை இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க்கில் நம்ம வச்சுட்டு திருப்புறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டி ஈஸியாக திருப்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேலே வந்துடலாம். யார் என்னன்னா சொல்லிட்டு போட்டோம், நீ வந்து வர முடியாது, உருப்பிட மாட்டேன், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், சொல்கிறவங்களுக்கு தான், அது அவங்க வாயால் சொல்லணும், அது அவங்களுக்கு நம்மளுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, சின்ன சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. கடவுள் ஒரு கட்டத்தில் வந்து பெருசா வர வச்சிருவாரு. இங்க பாருங்க, மகி கார் வாங்கினப்ப சொன்னாரு, கார் ஓட்டி பழகுப்பான்னு. நானும் ஒரே ஒரு நாள் உட்காந்தேன், எனக்கு தலை சுத்துற மாதிரி ஆகி போச்சு. அதுக்கப்புறம் நான் கார் ஓட்டுற இடத்துல உட்காரவே இல்லை, கத்துக்கவும் இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா புல்லட் ஓட்ட கத்துக்கப்பான்னு கீழே பாருங்க, காலை இப்படி ஆடிட்டு கிடக்கு, காலை எட்டால நான் எங்கடா புல்லட் ஓட்டுறதுன்ற மாதிரி இருக்கு.
அதனால நம்மளை வச்சு லோட் ஏற்றுறதுக்காக தான் சரியா இருப்பார், நம்ம ஓட்டுறதுக்கு சரிப்பட்டு வரமாட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரல் ப்ராடக்ட் லிஸ்ட்டும் நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரும் கமெண்ட்ல பின் பண்றேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸும் நீங்க வாங்கிக்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.